வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மைதிலி மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்க அந்த வில்லி. அப்ப மைதிலி எவ்வளவோ போராடுறாங்க. அந்த நகை என்னோட பேக்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. யாரோ என்னை மாட்டி விடுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றாங்க. நான் இதை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாமா, இவங்க அந்த நகையை எடுத்திருக்க மாட்டாங்க. இவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி கேக்குறாங்க, இங்க பாரு, நீ எதுக்கு இப்ப அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க பேக வாங்கி பார்த்தா தெரிய போகுது, பேக கொடுங்க அப்படின்னு சொல்ல, மைதிலி கேக்குறாங்க, இப்ப எதுக்குங்க நான் என்னோட பைய கொடுக்கணும்? நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி டக்குன்னு அந்த பேக பிடுங்கி அதுக்குள்ளேருந்து நகையை எடுக்கிறாங்க. அந்த நகையை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மைதிலி. அப்பதான் வில்லி கேக்குறாங்க, என்ன, உன் மேல எந்த தப்புமே இல்லாதது மாதிரி இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த, இப்படி நகைய உன்னோட பையில திருடி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க இந்த மாதிரி நகை எடுக்கிற ஆளெல்லாம் கிடையாது. அப்பதான் வில்லி கேக்குறாங்க, என்ன ரொம்ப தெளிவா பேசுற? இவங்கள பத்தி உனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி, அப்ப இவங்கள உனக்கு தெரியுமா? ரொம்ப கருதலா பேசுற அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு இவங்களே தெரியும், இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அப்பதான் வில்லி கேக்குறாங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்ற, உனக்கு என்ன ரிலேஷனா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, இவங்களோட அத்தை எனக்கும் அத்தை தான் அப்படின்னு. இது கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, அப்படி போடு, அத்தைன்னா என்ன மாதிரி அத்தை? அவங்களோட பொண்ணை கட்டுனாதான் அத்தைன்னு சொல்லணும், அப்படியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, இவங்கள எனக்கு தெரியும். அப்பதான் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் மாப்பிள்ள அவங்கள தெரியும், அவங்க ரிலேஷன்னு சொல்றாங்கல்ல, யாரோ இவங்கள மாட்டி விடுறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம்ல, அதை விடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா, இந்த விஷயத்தை எப்படி விட முடியும்? இந்த நெக்லஸ் எவ்வளவு லட்சம்னு நீ என்கிட்ட சொன்ன, இத போய் திருடி அவ பையில வச்சிருக்கா. அவளை சாதாரணமா இந்த இடத்த விட்டு போக வைக்க முடியுமா? இங்க பாருக்கா, நீ வேணா எல்லாரையும் மன்னிப்பு கொடுத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனா என்னால கண்டிப்பா முடியாது. நான் இப்பவே இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துகிட்டு இருக்கு, யாரோ இவங்களை மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்றாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாமா, யாரோ இவங்கள இப்படி அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய விடுங்கம்மா. அப்பதான் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, இவன் சொன்னான்ல அத்தைன்னு, எந்த வகையில அத்தை அப்படிங்கிறத கேளு அப்படின்னு சொன்னதும், அப்ப மைதிலி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த நெக்லஸ நான் எடுத்ததாவே இருக்கட்டும், இந்த பிரச்சனைய நீங்க இதுக்கு மேல போக வைக்க வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நெக்லஸ் உங்க கையில கொடுத்துட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வெள்ளி டக்குன்னு நிப்பாட்டி, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ பழிய உன் மேல போட்டுக்கிட்டு போற? அதான் இங்க உள்ளவங்க எல்லாருமே உன் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த இடத்துல இருந்து போக பாக்குற? நீ நில்லு, எனக்கு வேற ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அக்கா, இவன் ரிலேஷன்னு சொல்றான்னு, அப்படி எந்த வகையில அத்தை அப்படிங்கறத கேளுக்கா. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஆமா, உங்களுக்கு எப்படி அவங்க அத்தை முறை, எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க, இத பத்தி நீங்க ரேவதி கிட்ட சொன்னீங்களா? இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, அவர் என்கிட்ட இத பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டாருமா. அப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாமா, இவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவங்க அவருடைய ரிலேஷன் அப்படின்னு. நான் தான் அதை பெருசுபடுத்திக்கல, அதனாலதான் இவரோட ரிலேஷன்னு தெரிஞ்சு அவங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டேன். ஆனா சித்தி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பதான் மைதிலி சொல்றாங்க, என்னால இவ்வளவு பிரச்சனை வேணாம், நான் கிளம்புறேன், இந்த நகைய நான் எடுத்ததாவே இருக்கட்டும், இந்த பிரச்சனைய இதோட விடுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ டக்குன்னு தடுத்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க நகை எடுக்கல அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அதனால நீங்க ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு. அதே நேரம் நம்ம வில்லி சொல்றாங்க, சரி அதை விடு, அப்படி எந்த வகையில அத்தை அப்படிங்கிறத நீ தெளிவா சொன்னீன்னா எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் புரியும் அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு.
அப்பதான் அந்த வில்லி கேக்குறாங்க, சரி நீ சொல்ல வேணாம், ஆனா எந்த வகையில அத்தை அப்படிங்கறத நான் உங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்தவா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவங்க எந்த அளவுக்கு கான்பிடென்டா பேசுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்பதான் நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, நீ பேசுறது ஒண்ணுமே புரியவே இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பத்தோட தான் நீ பேசுற அப்படிங்கறது நல்லா தெரியுது. யாரோ ஒன்னும் குழப்பி விட்டுருக்காங்க. சந்திரா, என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. தயவு செஞ்சு அடுத்தடுத்து எந்த பிரச்சனையும் உண்டாக்காம கொஞ்சம் அமைதியா இரு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் பாத்துக்கலாம். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா, இது கொஞ்சம் பொறு. எனக்கு இவன் எதுக்காக அந்த பொம்பளையோட அத்தைன்னு கூப்பிடுறான் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும். நான் அதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. என்னடா இது, சந்திரா ரூமுக்கு போறாங்களே அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் அந்த சந்திரா என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து வராங்க. ஒரு போட்டோவோட வராங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் எல்லாருமே என்ன இது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கும் ஒண்ணும் புரியல. ராஜா நேரா அவங்க சின்ன மாப்பிள்ளைய பார்த்துட்டு, மாப்பிள்ள என்ன இது, சந்திரா இந்த அளவுக்கு பேசுறா அப்படின்னா நமக்கு தெரியாம ஏதாவது மாப்பிள்ளைக்கு எதிரான ஆதாரம் ஏதாவது ரெடி பண்ணிருப்பாளோ, இப்ப என்ன பண்றது? அப்ப மயிலு சொல்றாரு, மாமா இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த சின்ன மாமியார் எல்லாருக்கு முன்னேறிகளையும் ஏதோ காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அது ஏதோ நம்ம மாப்பிள்ளைக்கு எதிராக தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது எனக்குமே ஒண்ணும் புரியல. இத கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்பதான் அந்த வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா என்ன ஏதோ கொண்டுட்டு வரேன்னு சொன்ன, என்ன இது கையில அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா உன் மாப்பிள்ள எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் இது. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, இத்தனை நாளும் இவன் அந்த சேத்துப்பத்தி பேரன் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அதை நம்பவே இல்லை. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு போட்டோ இப்ப என் கையில இருக்கு. இத பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், உன் மனசே உடைஞ்சு போயிரும். உன் பொண்ணோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியான நிலைமையில இருக்கு. உன்னை நல்லா ஏமாத்தி உன் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் உன்னோட மருமகன். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இந்த போட்டோவை பார்த்தா உனக்கு புரியும் அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்ப அவங்க நேரா அந்த போட்டோவை பார்த்துட்டு, இது என்ன இது அப்படின்னு கேட்க, அப்ப வில்லி சொல்றாங்க, இதான்க்கா உன் மாப்பிள்ளையோட உண்மையான முகம். உன்னை நல்லா ஏமாத்தி உன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டான் பாத்தியா? அப்ப ஈஸ்வரி வந்துட்டு நேரா அந்த போட்டோவை வாங்கி பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாருமே அந்த போட்டோவை பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன இது, ஏதோ ஒரு பொண்ணு ராஜா பக்கத்துல இருக்காங்க, அதுவும் தாலியோட அப்படின்னு. அப்பதான் அந்த ரோகிணி அந்த துர்கா எல்லாருமே பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரி அந்த போட்டோவை அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கா. வில்லி சொல்றாங்க, அக்கா இப்பயாவது புரியுதா உன் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன் அப்படின்னு? அவன் இந்த வீட்டுக்குள்ள டிரைவர் மாதிரி வந்து உன் மொத்த சத்தையும் எடுத்துக்கிட்டு உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரான். இங்க பாரு, ஏற்கனவே அவன் சேதுபதி பேரன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ நம்பல. ஆனா இப்ப இவனு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட நிரூபிச்சுட்டேன். இப்ப நீ என்ன முடிவெடுக்க போற அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஈஸ்வரி வந்துட்டு அந்த போட்டோவை நேரா அந்த ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அப்ப ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப அதிர்ச்சியோட நிக்கிறாரு. அப்பதான் ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, இது மாதிரி உன் தங்கச்சியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு சுத்தமா ராஜா மாப்பிள்ளையே பிடிக்கவே பிடிக்காது. அதனால ஏதாவது சொல்லி அவரை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு போட்டோவை ஏற்பாடு பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. அதனால நீ அதையெல்லாம் நம்பாத ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு அவங்க மாமாவை தடுக்கிறாங்க. மாமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள, அவ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா, எதுவுமே சொல்லாம நான் அமைதியா இருக்க முடியுமா? இருங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள உண்மையை சொல்ல போறீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, அதான் நல்லது. அப்பதான் நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத பத்தி என் அக்கா தெரிஞ்சுப்பா, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும்
நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறது என்னோட முதல் மனைவி அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்பதான் வில்லி கை தட்டுறாங்க. சூப்பர், இப்பயாவது இந்த உண்மையை ஒத்துக்கிட்டியே. இதுக்கு முன்னாடி சேதுபதி பேரை அப்படின்னு நீதான் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லும் பொழுது நீ நம்பவே இல்லை. அட்லீஸ்ட் இப்பயாவது வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள இந்த பொண்ணு அப்ப உசுரோட இருக்காளா? இந்த பொண்ணை விட்டுட்டுதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இத பத்தி ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால இந்த பிரச்சனையை இதோட விடு, அப்புறம் பாத்துக்கலாம். இதை கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, இந்த பிரச்சனைய இப்ப பாக்காம வேற எப்ப பாக்கலான்னு சொல்றீங்க மாமா? இங்க பாருங்க, நீங்களும் இது குழந்தையா இருந்தீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க அமைதியாவே இருந்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் உன் புருஷனும் கூடக்கா அப்படின்னு சொன்னதும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஈஸ்வரி நேரா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, அப்ப உங்களுக்கும் தெரியுமாங்க இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம்? அப்ப ராஜா அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு இப்ப உயிரோட இல்ல. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பிரச்சனையால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ எங்க அக்காவை ஏமாத்துனது உண்மை. அக்காவை ஏமாத்தி அவளோட பொண்ணை வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இறந்துருக்கா. ஆனா நீ மறுபடியும் என் அக்காவை ஏமாத்தி அவளோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க. இது ரொம்ப பெரிய தப்பு. அக்கா, உன் பொண்ணை நீ ரெண்டாம் தரமா கொடுத்துட்ட அப்படின்னு இந்த ஊரு ஃபுல்லா உன்னை எவ்வளோ மோசமா பேசுவாங்க. யாராவது உன்னை மதிப்பாங்களா? பொண்ணை ரெண்டாம் தரமா கொடுத்துருக்க அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப மோசமா பேசுவாங்க. நீ எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்ட? இங்க பாருக்கா, இப்பவே இவனை இந்த வீட்டை விட்டு துரத்து. அப்ப ராஜா டக்குன்னு நம்ம ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு, அவ இப்படி சொல்றா அப்படிங்கிறதுக்காக உன் தங்கச்சி சொல்ற மாதிரி நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னோட பொண்ணோட லைஃப் வந்துட்டு வாழ வெட்டி ஆகிரும். இது மாதிரி அப்புறம் உன் பொண்ணு வீட்டிலேயே தான் இருப்பா. அவளோட வாழ்க்கையவே வாழ முடியாது. நீ தேவையில்லாம அவ சொல்றான் அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளைய இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காத அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா நான் சொல்றது கேளுக்கா. இங்க பாரு, உன் பொண்ணோட லைஃப் தான் முக்கியம். இந்த மாதிரி ஒருத்தன் கூட எல்லாம் வாழணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்ப எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல இதை விட பெரிய பொய் சொன்னா நீ என்ன பண்ணுவ? இவனை இந்த வீட்டுல வச்சுக்காத. இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறீங்களா? இதை பத்தி நான் தான் பேசணும். நான் தான் அவர் கூட வாழணுமா வாழ முடியாதா அப்படின்னு முடிவு பண்றது நான் தான். இதுக்கு வில்லி கேக்குறாங்க, இங்க பாரு, உனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அதனாலதான் நீ இப்படி பேசுற. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு எதனால செத்தானே தெரியல. ஒருவேளை இவன் குடும்பப்படுத்தி கூட அந்த பொண்ணு இறந்திருக்கலாம்ல. அதனால நீ வந்துட்டு இவனையெல்லாம் இப்படி கண்மூடித்தனமா நம்பாத அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட பாஸ்ட பத்தி எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா இப்ப அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்துக்காக நிறையவே தியாகம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த குடும்பத்துக்கு நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு. அம்மா ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க. அவரு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை கெட்டவரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நல்லவர் மேல பழி போட்டு அவரை இந்த வீட்டை விட்டு துரத்துறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு நீ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் நிப்பாட்டுங்க. என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ண வேண்டியது என்னோட கடமை. நீங்க யாரும் இதுல தலையிட வேணாம் அப்படின்ட்டு நேரா ஹீரோவை பார்த்தேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, இவங்க யாரும் எதுவும் சொல்றத நான் காதுல போட்டுக்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், இந்த போட்டோல இருக்கிறது உண்மையா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தைய பார்த்து, அத்தையை நான் மன்னிச்சிருங்க அத்தை, உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா என்ன பண்றது, இந்த கல்யாணம் உண்மைதான் அத்தை. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரல.
இதுக்காக தான் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட பிடிவாதம் பண்ணேன். ஆனா கடைசி நேரத்துல நீங்க தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க. வேற வழி இல்லாம தான் நான் ரேவதியோட கழுத்துல தாலியும் கட்டுனேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.